அதிமுக என்ற கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது என்பது தமிழக மக்கள். அதிமுக என்ற கட்சிக்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது சமம். இந்த தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே நல்லா தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க போவது கிடையாது என்பது உறுதி. ஏன்னா அது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சுதான் அவர் வேற வழி இல்லாமல் இன்று அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்க்கப்படும். இந்த தேர்தலோடு அதிமுக என்ற கட்சியே இருக்காது. பாவம் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அம்மா 30-35 வருஷம் போராடி உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி இன்று டெல்லி கபலீகரம் செய்வதை தமிழக மக்கள் பார்த்துக்கொள்ள மாட்டார்கள். இன்று எல்லா இடத்திலையும் அதிமுகவிற்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமம். அதனால எந்த இடத்திலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற போவது கிடையாது. எங்களுக்கு ஒரே போட்டு திமுக தான். திமுக கண்டிப்பாக இந்த 2011 என்ன மாதிரியான முடிவு ஒரு எதிர்கட்சி கூட ஆக முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சோ அதேதான் இப்ப நடக்கும். அதிமுக யாரு நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யும். அவர் நினைப்பது எடுப்படாதுன்னு சொல்லிட்டு ராஜகோபால் சொல்லிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னே தெரியல. அந்த அதிமுக ஒரு பழைய பெருச்சாளிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பழைய பெருச்சாளிகள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், டெபாசிட்டாவது வாங்க முடியுமான்னு பாருங்க. அந்த பழைய பெருச்சாளி ஏன்னா யாரும் இவரு அவரெல்லாம் சொல்ல தேவையில்லை. இவங்க எல்லாரும் பேச வேண்டியது திமுக பத்தி பேசுறாங்களா? இல்ல. 4 நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய பொதுச் செயலாளர் தற்குறி பழனிசாமி, தவழ்ந்து போய் பதவி வாங்கிய பழனிசாமின்னு சொன்ன அண்ணாமலையுடன் கூட்டணி வைக்கிற உங்களுக்கு, நீங்கள் அவருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த உங்களுக்கு பேசுவதற்கு, பொதுவில் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்களை பத்தி நாங்க பேச வேண்டிய இந்த பழைய பெருச்சாலைகள் அனைவரும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவரை பற்றி எங்களுக்கு கவலை.